தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனம் 19 மற்றும் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 6, 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் வரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரே
அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 26. சகோதர சகோதரிகளை, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவர் வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படையாக வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானகத் தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 39 தொடக்கம் 56 இறுதியாக. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார்.
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு தாயாம் திரு அவை மரியன்னைக்கு விழா எடுக்கிறது. என்ன விழா? விண்ணேற்பு. உங்களுக்கு தெரியும் விண்ணேற்புனா என்ன அப்படின்னு. ஏன்னா பல வருஷம் மறைவுரையில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். விண்ணேற்புனா என்னது? விண்ணேற்புனா என்ன? ஃபுல்லாக சொல்லுங்கள். ஏபிசிடி சொல்லுங்கன்னாக்கா இசட்ஒய் XY Zன்னு சொல்லக்கூடாது. ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது பாதி. விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் பாதி. முக்கியமானது அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விண்ணகத்திற்கு எத்தனையோ புனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் புனிதர்கள் என்று நாம் திருச்சபையால் அறிவிக்கப்பட்டு அவர்களை புனிதர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அது நம்முடைய ஆன்மா அங்கே விண்ணகத்திற்கு செல்கிறது. அதனால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது உடலோடும் ஆன்மாவோடும் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள்? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள்? இது வரைக்கும் ஒரு 50 பேர் இருக்குமா? மரியா மட்டும்தானா? இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றார். அடுத்து யார் போனது? மரியா. இவங்க 2 பேர் தான் நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 79. பிள்ளைங்க கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆமாம், 79. இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு. ஆனால் நாம் இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியலை. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதவர்கள். இதுதான் இந்திய சுதந்திரமாக இன்று இருக்கிறது. எனவே ஓட்டு போடுவதற்கே அந்த வாக்கு உரிமைக்கு இன்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய சுதந்திரம் மிக சிறப்பாக இந்தியாவிலே செயலாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே தினத்திலே நம் மரியன்னை விண்ணேற்பு அடைந்த அந்த விழாவையும் கொண்டாடுகிறோம். இந்த அன்னையும் நமக்கு விடுதலை வாங்கி தருவதற்காகத்தான், விடுதலையின் நாயகனை நமக்காக கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகிலே பிறந்தார். ஆனால் அவர் கொடுத்த அந்த விடுதலை என்பது ஒரு முழுமையான விடுதலை. ஒரு முழுமையான விடுதலை. சுதந்திரம் வாங்கும்போது இந்தியா பெற்ற விடுதலையை போன்று அல்ல. நாமெல்லாம் இதுக்கு சுதந்திரம் வாங்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் நினைக்க தோன்றுகிறது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை. ஆனால் இந்த அன்னை மரியா நமக்கு ஒரு விடுதலையின் நாயகியாக இருக்கிறார். ஆம், விடுதலை வீரரை நமக்கு பெற்றுத்தந்தார். அதே நேரத்திலே நாம் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார். பல்வேறு வகையான விடுதலை, உடல் நோய், மனநோய், பொருளாதார விடுதலை, இப்படி பல்வேறு விடுதலைக்காக நாம் அன்னையிடம் மன்றாடுகிறோம். அவர் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் அந்த அன்னை நம்மை ஏமாற்றியது கிடையாது. ஆட்சியாளர்களைப் போல நம்மை ஏமாற்றியது இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை அன்னை மரியா நமக்கு கொடுத்தது கிடையாது. இன்று அவருடைய பாடலை நாம் பார்த்தோம். எவ்வளோ அற்புதமான பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். இது எல்லாமே விடுதலையின் பாடல். இந்த மானிட சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடல். எனவே இந்த அன்னை மரியா என்ன நோக்கத்திற்காக சுவக்கின் அண்ணா இவர்களுடைய வயிற்றில் கருவாக உருவாகி மரியாவாக பிறந்து இயேசுவை சுமந்து பெற்று கொடுத்து அந்த இயேசுவையே ஒரு பிணமாக தன்னுடைய மடியில் சுமந்து தன்னுடைய வேதனையெல்லாம் வெளிப்படுத்தி இப்படி கடைசி வரை அவர்
விடுதலையின் நாயகியாக வாழ்ந்ததால் தான் அவருக்கு இந்த ஒரு மாபெரும் பரிசை தந்தையாம் இறைவன் அவருக்கு கொடுக்கிறார். உடலோடும் ஆன்மாவோடும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும் ஒரு பேற்றினை அவர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் உண்மையான இறைவனின் சீடராக, இயேசுவின் தாயாக, இயேசுவின் அன்பு சீடராகவும் அவர் வாழ்ந்தார். எனவே 100% அவர் இறைவனுடைய விருப்பத்திற்கு செவிமடுத்ததால் அவருக்கு இந்த பேரின்பம் கிடைக்கிறது. அடுத்ததாக பார்க்குறோம், மரியா யார் வீட்டுக்கு போகிறாங்க? யார் வீட்டுக்கு போகிறாங்க? எலிசபெத்து. மரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன உறவு? என்ன உறவு? தம் உறவினரான எலிசபெத்தை அப்படின்னு எங்கே பார்க்குறோம்? நம்ம எதில் பார்க்குறோம்? பைபிளில் பார்க்குறோம். அப்படிதானே? இன்னைக்கு நற்செய்தி வாசிக்கப்பட்டது. மரியா உறவினரான எலிசபெத்தை சந்திக்கிறார். என்ன உறவு? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன உறவு? யார் யாருக்கு சின்னம்மா? மரியாவுடைய அம்மா யாரு? அன்னாள். அப்படிதானே? அன்னாளும் அந்த எலிசபெத்துடைய அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள். அதனால கசின் சிஸ்டர். எனவேதான் உறவினரான எலிசபெத்தை அவர் சந்திக்க செல்வதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே இந்த ஒரு புனிதமான நாளிலே நம்முடைய அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும் அளவிற்கு இறைவன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்றால், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த பணியை முழுமையாக செய்ததனுடைய விளைவாக அவருக்கு கிடைத்த பரிசு. எனவே இந்த நாளிலே நாமும் அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ உறுதியெடுப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகங்களை வளவளர்த்த பெறுகிறார்கள். வயிறு மனதப்பட்டு எங்களுக்கு வாழ்மொழிக்கு மொத்தமாக மாறும் இறைவன் வாழ்த்தப்படுவார்கள். தண்ணி எங்க? ஆண்டவரே, அனைத்து உலகங்களை வாழ்த்தப்படுகிறார்கள். காட்சி செடி மனித உழைக்கும் பயணமான திருசத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனது வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உணர்வுகளை ஏற்றரும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உண்டதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உம் திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி.
இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் எழுந்து நிற்போம். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.